ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, இனியாவது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று அடுத்த கட்ட வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்தாய். ஆனால் சிறு வயதிலிருந்து உன் வாழ்க்கை எப்படி அடிமையாகவே இருந்ததோ அதுபோலத்தான் நீ புதிதாக எடுத்து வைத்திருக்கும் வாழ்க்கையும் அடிமையாகவே இருக்கிறது. தங்கமே, வாழ்க்கையில் நீ சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரை எல்லோருக்குமே அடிமையாகி கொண்டு தான் இருக்கிறாய். நீ எப்பொழுதுமே சுதந்திரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்தது கிடையாது. எல்லாரும் நீ செய்யும் முன்பே நீ இதெல்லாம் செய்யாதே, நீ இந்த விஷயத்திற்கெல்லாம் சரியாக நடத்துபவள் அல்ல, நீ தேவையில்லாமல் ஏதேதோ யோசிக்கிறாய், உன் வேலை என்னமோ அதை செய் என்று ஒரு 4 செவத்துக்குள் உன்னை பூட்டி வைக்க எல்லோரும் திட்டம் தீட்டுகிறார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நீ ஒரு எதிரியாகத்தான் தெரிகிறாய். தங்கமே, சிறு வயதில் நீ எதையுமே செய்யவில்லை. வளர்ந்தவுடன் செய்யலாம் என்று நினைத்தாலும் யாரும் முன்னே விடவும் இல்லை. புதிதாக எடுத்து வைத்த வீட்டிலும் உன்னை ஒரு நல்ல முறையில் நடத்தவில்லை. இதெல்லாம் உன்னுடைய மனதில் மிகப்பெரிய பாரமாக எழுந்திருக்கிறது. தங்கமே, அடுத்தவர்களுக்காக எதற்காக உன் வாழ்க்கையை துளைக்க வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய இடத்திற்கு வரப்போகிறாய் என்று தெரியாமல் அனைவருமே உன்னை மட்டம் தட்டி கொண்டு இருக்கிறார்கள். உன் வாழ்க்கை எவ்வளவு பெரியது, நீ எந்த ஒரு அளவுக்கு சாதிக்கப் போகிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனைவரையுமே நீ தாண்டி உனக்கான செயலை நீ செய்யத்தான் வேண்டும். என்ன சொல்வார்கள்? தாண்டி போய்விட்டால் நான் சொன்னேன் ஆனால் செய்யவில்லை என்று சொல்வார்கள். தங்கமே, நான் இருக்கிறேன், நீ தைரியமாக செய். யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய கனவுகளை நீ முடக்கி வைத்து விடாதே. கனவுகளை எப்பொழுதும் கட்டி போடக்கூடாது. கனவுகளை எப்பொழுதுமே நாம் செய்து பார்த்து அதன் மூலமாக நல்லதை அனுபவிக்க வேண்டும். பலர் உனக்கு துரோகம் செய்யலாம், ஆனால் உன் மனமோ உனக்கு துரோகம் செய்யாது. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி உன் வாழ்க்கையை நடத்து. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கிறேன். காலங்கள் கடந்து விட்டதே என்று நினைக்க வேண்டாம். காலங்கள் கடக்கவில்லை. சரியான சந்தர்ப்பம் இது உனக்கு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை தாராளமாக இந்த நொடி செய்து அதன் மூலமாக நீ நன்மையை பெற்றுக்கொள். எந்த ஒரு தடை வந்தாலும் அதை கண்டு கொள்ளாதே. எப்பேற்பட்டவன் பேசினாலும் அதை காதில் வாங்காதே. நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். அதன் மூலமாக ஜெயித்து விட்டு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இரு. உன்னை நான் சுதந்திர பறவையாக மாற்றுகிறேன். பறந்து உன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து வா. சந்தோஷமாக இரு. எப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.